Hi friends, welcome to All for Women channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிறந்த மருத்துவ பொருளை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி காட்ற தெரியுதா பாருங்க. க்ளோஸ் அப்லயே நான் போட்டோ போடுறேன். இது பேர் வந்து திப்பிலி. திப்பிலி வந்து தமிழ் மருத்துவத்துல மிகச்சிறந்த இடத்தை பிடிச்சிருக்கு. திப்பிலி வந்து குழந்தைங்க இருக்க வீட்ல ஈவன் பெரியவங்களுக்கும் சரி இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால நம்ம வீட்ல இதை எப்பவுமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ கொரோனா காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக சளி, இருமல் இல்லை தொண்டை கரகரப்பு, தொண்டையில் ஏதோ ப்ராப்ளம் அது மாதிரினாலே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பயமாக இருக்கும். ஏதாவது வைரஸோ அது மாதிரி சொல்லிட்டு. ஸோ திப்பிலி வந்து இந்த இருமல் பிரச்சனை, சுவாச கோளாறு இதெல்லாம் நல்லா வந்து ட்ரீட் பண்ணும். முதல்ல வந்து திப்பிலியோட நன்மைகளை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். திப்பிலியோட நன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா சுவாச கோளாறு சரி பண்ணக்கூடியது, மூச்சு திணறல், தொண்டை அழற்சி, இருமல், சளி, தொண்டை வலி, வயிற்றுப்புண், தொண்டை புண் இதெல்லாம் ஆற்றுறதுக்கான ஒரு சிறந்த மருந்தாக வந்து திப்பிலியை யூஸ் பண்ணலாம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம் இவற்றில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவற்றை சரி செய்யக்கூடிய சக்தி வந்து இந்த திப்பிலிக்கு இருக்குது. மூன்றாவதாக வந்து பல்வலி, புண்ணு, வாய் பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனைகள், வயிற்றில் இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடியது, மலச்சிக்கல், ஜீரண கோளாறு, வாயு தொல்லை, செரிமான கோளாறுகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த திப்பிலி யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கும் இது வந்து ஒரு சிறந்த மருந்து தான். இது எல்லாமே வந்து தமிழ் மருத்துவத்தில் கொடுக்கறது. ஸோ ஆங்கில மருத்துவத்திலையும் வந்து இதை வந்து டைரெக்டாக திப்பிலி பேர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பட் இதை வச்சு பண்ணுற டானிக்லாம் இருக்க தான் செய்யுது. அதுக்கடுத்தது வந்து புற்றுநோய்க்கு கூட வந்து இது ஒரு சிறந்த மருந்து தான். இதை வந்து இப்போ சில மருந்துகள்லாம் வந்து 48 நாள் தான் எடுக்கணும், 30 நாள் தான் எடுக்கணும், அதுக்கு மேலே ரொம்ப நாள் எடுக்கக்கூடாது அப்படிலாம் இருக்கும். பட் திப்பிலி அதை மாதிரி கிடையாது. ஈவன் நீங்கள் ஒரு 1 இயர் கூட கண்டினியூஸாக எடுக்கலாம். பட் அதோட அளவு ரொம்ப கம்மியாக எடுக்கணும். ஸோ ரெகுலராகவும் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு சிறந்த ஒரு மருத்துவ குணமுடையது. இது நம்ம வீட்டில் எப்போதுமே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடக்குவாதம் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல். இதை ரெகுலராக சாப்பிடும்போது அவங்க பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வர்றது தானாகவே நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புக்களை கரைக்கக்கூடியது. ஸோ கொழுப்புக்கள் வந்து கரையிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ வெயிட் லாஸிங்க்கும் இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பசியின்மையை போக்கக்கூடியது. பசியே இல்லாமல் சாப்பிடாமல் இருக்கிற குழந்தைகள் வந்து இதை நீங்கள் கொடுக்கும் பொழுது நல்ல செரிமானம் ஆன பிறகு நல்ல பசிக்கக்கூடும். அதனால் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மருந்து. ஸோ இந்த திப்பிலியை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து திப்பிலியை பயன்படுத்த நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு வந்து அதில் ஒரு 3 பெஸ்ட் மெத்தட்ஸ், வெரி வெரி சிம்பிள், ஈஸி. ஸோ அந்த மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்டில் குழந்தைங்களுக்குமே அது ஈஸியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ திப்பிலி வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது வந்து ட்ரைடு திப்பிலி. இது வந்து லாங் பெப்பர் கூட சொல்லுவாங்க. இந்த திப்பிலி வந்து பழமா, இலையா, அது மாதிரி காயா, அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த ட்ரை ஆகாமல் இருக்க திப்பிலியோட நன்மைகள் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இது வந்து ட்ரைடு திப்பிலி. இது ட்ரைடாக இருக்கும்பொழுது ஒரு நன்மைகள் இருக்குது. இதை அப்படியே கொடுக்கும் பொழுது அந்த ஈரத்தன்மையினால ஒரு சில விளைவுகள் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த ட்ரை திப்பிலி, இது வந்து நாட்டு மருந்து கடையில் போய் திப்பிலின்னு கேட்டிங்கனாலே இப்படி கிடைக்கும். திப்பிலி சூரணம்னு கேட்டிங்கன்னா பவுடராக கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம வீட்லேயே திப்பிலி வாங்கி கூட வந்து, நான் உங்களுக்கு க்ளோஸில் காட்டுற ஃபோட்டோவை, வீட்லேயே திப்பிலி வாங்கி கூட வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இது பொடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த வானலில் போட்டு வறுத்துட்டு ஆற விட்டு பொடி பண்ணாலே போதும், நைஸாக ஆகிடும். ரொம்ப நைஸாக ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. பசங்களுக்கு கொஞ்சம் நைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் சலிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பொடியை ஆக்கிட்டு 3 விதமாக யூஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து பசும்பாலில் கொதிக்கிற, நல்ல பசும்பால் கொதிக்கும்பொழுது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா ஆற்றி அதில் எப்பவும் போல் என்ன போடுவீங்களோ, பனங்கற்கண்டோ இல்லை கருப்பட்டியோ இல்லை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரெண்டாவதாக வந்து திப்பிலி பவுடர் எடுத்து தேனில் போட்டு குழச்சி கொடுக்கலாம். மூணாவதாக திப்பிலி வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, இப்போ 1 கிளாஸ் தண்ணி, 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கிறீங்கன்னா ஒரு 3/4 கிளாஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டு அதை வடிகட்டி அதில் வந்து வெல்லமோ கருப்பட்டியோ இல்லை பனை வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ தேனோ ஏதோ ஒன்று போட்டு கலந்து இனிப்புக்காக, இது கலக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, இனிப்புக்காக கலக்காமல் அப்படியே கூட குடிக்கலாம். அது போட்டும் குடிக்கலாம். ஸோ இந்த 3 விதமாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி நம்ம வாயிலேருந்து வயிற்று வரைக்கும் அந்த பாதையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நமக்கு சீராகும். இது ரொம்ப ஈஸியாக நான் சொல்லியிருக்கேன். வாய் வழியாக போய் வயிற்று வழியாக வெளியே வர வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது. முக்கியமாக சுவாச கோளாறு, மூச்சு திணறல், தொண்டை இருமல். இந்த காலகட்டத்தில் கொரோனா தாண்டி நம்ம வந்துட்டுருக்கோம். இன்னும் நிறைய வைரஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்துக்கு திப்பிலி எவ்வளோ நல்லது அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திப்பிலி எடுத்து வாங்கி இது மாதிரி பயன்படுத்துங்க. திப்பிலி வந்து ரொம்பவே நல்லது. அடிக்கடி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறதையோ இல்லை நீங்கள் போகிறதையோ அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி வீட்டில் நீங்கள் இது மாதிரி நம்ம ஆயுர்வேத முறையில் நம்ம தமிழ் மருத்துவத்தை எடுக்க பழகுங்க. அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மற்ற பாகங்கள் வந்து பாதிப்படையாமல் இருக்கும். மற்ற நம்ம வந்து சில மருந்துகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் மற்ற உறுப்புக்கள்லாம் பாதிப்படையும். ஸோ தமிழ் மருத்துவத்தில் நீங்கள் இந்த மாதிரி போகும்பொழுது அந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னொரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.